லக்ஷ்மி, கலா, சீதா, எல்லாருக்கும் வாங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போறேன். லக்ஷ்மி, மளிகை கடைக்காரனுக்கு பாக்கி, பால்காரனுக்கு பாக்கி அப்படின்னு இனிமே நீ என்கிட்ட கேட்க போறது இல்ல. கலா, புருஷன் குடிக்கிறான், அடிக்கடி பணம் கேட்கறான் அப்படின்னு இனிமே நீ வருத்தப்பட மாட்ட. அம்மா சீதா, நல்ல மாப்பிள்ள அமையலேன்னு வருத்தப்படுற இல்ல, அந்த கவலையே இனிமே உனக்கு இருக்காதுமா. நம்முடைய எல்லா கஷ்டமும் இன்னையோட முடிய போகுது. நம்ம எல்லா கஷ்டமும் தீரணும்னா ஏதாவது தேவதை வந்து வரம் கொடுத்தாதாங்க முடியும். அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப சொன்னா சஸ்பென்ஸ் போயிடும். முதல்ல போய் வடை பாயசோட விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட போறோம். அப்பா, என்ன விஷயம்னு சொல்லுங்கப்பா. சொன்னா பலிக்காதுமா, சீக்கிரம் போய் ரெடி பண்ணு. அம்மா, என்ன விஷயமா இருக்குமா? யாருக்கு தெரியும்? உங்க அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத நானே இன்னைக்குதான் பாக்குறேன். சரி வாங்க. வாழ வழி தெரியாத காரணத்தினால் குடும்பத்தோடு தற்கொலை செய்து கொள்கிறோம். எங்கள் மரணத்திற்காக வேறு எவரையும் சந்தேகிக்க வேண்டாம். எங்களின் இந்த முடிவுக்கு நாங்களே காரணம். எப்படிக்கு சண்முகம்? அம்மா, அப்பாக்கு லாட்டரி சீட்ல 10 லட்சம் அடிச்சிருக்குமோ? அப்படி இருக்க முடியாதுடி. லாட்டரி விழுந்திருந்தா கடன்காரங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு இந்நேரம் வீடு தேடி வந்திருப்பாங்களே. அப்போ ரேஸ்ல ஏதாவது பெருசா விழுந்திருக்குமோ? ரேஸ் விளையாட பணம் வேணும், அப்படியே இருக்க முடியாது. ஏமா, அப்பா ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கியிருப்பாரோ? அவ்வளவு திறமை இருந்தா நமக்கே இந்த கஷ்டம். ஐயோ, அப்ப என்ன விதாம இருக்கும்? ஏண்டி மண்டையை போட்டு உடைச்சுக்கிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தெரிய போகுது. எனக்கு அது பொறுமை இல்லம்மா. ஆண்டவா, பெத்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டியது ஒரு தகப்பனுடைய கடமை எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் எனக்கு வேற வழி தெரியல. இப்படித்தான் வாழணும்னு நான் நினைச்சதுனாலதான் எனக்கு இவ்வளவு பிரச்சனை. எப்படி வாழலாம் நான் இருந்திருந்தேன்னா நான் நல்லாவே இருந்திருப்பேன். எங்க யாருக்கு அடுத்த பிறவின்னு ஒண்ணு கொடுக்காத. இதுதான் நான் உங்ககிட்ட கடைசியா வேண்டிக்கிறது. இதையாவது நிறைவேற்றி வைப்பேன் நான் நம்புறேன். என்னங்க, சமையல் ரெடி. என்ன விஷயம்னு என்கிட்ட மட்டும் சொல்லுங்களேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே தெரிஞ்சுக்க போற. போய் எல்லாத்துக்கும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. இன்னைக்கு என் கையால எல்லாருக்கும் விருந்து பரிமாற போறேன். போ. சீக்கிரம் ஆகட்டும்டி. லட்சுமி, டிராயர்ல ஒண்ணு வச்சிட்டு போனேன் பாத்தியா? என்னங்க? இப்பதான் வச்சிட்டு போனேன், காணோம். என்ன பணமா? என்கிட்ட இது பணம். அப்ப என்ன இருந்தது? நீ ஏன் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? என்னத்தப்பா காணோம்? நீ தெரிஞ்சா சொல்லி இல்ல சும்மா இரு. என்னப்பா? நீ பேசாத. என்னன்னு சொல்லாம கோவப்பட்டா எப்படிங்க? ஏன் காலையில இருந்து புதிராவே பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ, உங்களுக்கெல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்க போறேன்னு தெரியலையே. அப்பா, தேவையில்லாம ஏன்பா அவங்கள கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க தேடுறது இதுதானே? சீதா, சீதா, எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு தானே இந்த முடிவுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும்பா. நான் போய் சேர்ந்துட்டா எல்லாரும் நிம்மதியா இருக்கலாம். என்னால எல்லாருமே ஏன் சாகணும்? அதனால என் கதையை நானே முடிச்சிட்டேன். அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்தா எல்லா வசதியும் இருந்து உங்களுக்கு நம்ம மகளா பிறக்கணும். யாரா லக்தாதா? யாரா லக்தாதா? வாடா. நானும் தெரிஞ்சு புத்தியுண்டா. ஆனா இதே தெரிஞ்ச மாடி விட்டு வச்சுக்கு என்ன நடுராட்டு வச்சுக்கு. வாடா இல்ல, ஆம்பளை வாடா இல்ல. ஏய், யாரா நீ? என்ன இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? போடா. கேக்குறல்ல, அச்சான் வச்சுக்கா, சவுத்துல போய் பள்ளி மாதிரி ஒட்டிப்பேன். நான் ஊதுன கீழே விழுந்துறேன். ஏன்னா நான் பல் தைக்கிற வழக்கமே இல்ல. ஏ சிவா, அவனை விடு. ஏன் வீட்டுக்குள்ள வந்து என்னையே கூப்பிடான்னா இதுல ஏதோ விஷயம் இருக்கு. ஏ காஞ்சகரோடு, என்னடா சொல்றேன்டா? ஒண்ணு வரலாண்டா தெரிஞ்சிடும். சாதாரண தெரிஞ்சலடா, மகா தெரிஞ்சிடும். என்ன பெத்த உடனே குப்பை தொகையில தூக்கி போட்டா. என்ன ஒரு நாய் எடுத்து வளர்த்தது. நாயினா நல்ல நாயானது, சொரி நாயடா. எல்லாரும் தாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்தவங்க, நான் நாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்தேன். அவ்வளவு எதுக்குடா? இன்னை வரைக்கும் எனக்கு பேர் கிடையாதா?
நானா என் பேரை மிஸ்டர் லுல்லுன்னு வச்சுக்கிட்டேன். பிச்சை எடுத்தா கேவலம்னு வேலைக்கு போனேன்டா. என்னென்ன வேலைக்கு போனேன்னு தெரியுமாடா உனக்கு? முதல்ல சமையல் வேலைக்கு போனேன்டா. நான் ஆக்கின சோத்தை தின்றேன். வாந்தி பேர் எடுத்து ஆள் அவுட் ஆயிட்டேன்டா. உப்பு விற்க போனா மழை அடிக்குதுடா. உமி விற்க போனா புயல் அடிக்குதுடா. வாட்ச்மேன் வேலைக்கு போனா அந்த வீட்டுல திருட்டு போயிடுதுடா. சுண்ணாம்பு அடிக்க போனா அந்த சுவரே இடிஞ்சு விடுதுடா. சரி, பிச்சை எடுக்கலாம் ட்ரெயின்ல ஏறினா அந்த ட்ரெயினே கவுந்து போகுதுடா. அவளை எதுக்குடா இந்த கையில சோத்து எடுத்தா இந்த கை தட்டி விடுதுடா. இன்னைக்கு உன் வீடு தேடி வந்திருக்கேன்டா. உன் தருத்தன் பெருசா இருந்தா என்ன அடிக்கட்டும், ஏன் தருத்தன் பெருசா இருந்தா ஒண்ணு அடிக்கட்டும்டா. இன்னைக்கு நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். என்னடா சொன்ன? நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர இன்னொரு மாட்டேன். தடவை சொல்லு. நீ பெரியவனா இல்ல நான் பெரியவனான்னு பார்க்காம இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன். இன்னொரு தடவை சொல்லு. நீ சர்வநாசம் சர்வநாசம் சர்வநாசம், சனியனே துணை. அதே குப்பத்துல போடுங்க. யார் செஞ்ச புண்ணியமோ விஷத்தை குடிச்சும் சீதா பழிச்சுக்கிட்டா. இதுக்கு மேல அவளுக்கு கல்யாணம் நடக்கலன்னா கண்டிப்பா அவ உயிரோடு இருக்க மாட்டான். அம்மா, நானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஏண்டா பரிதாபப்பட்டுதான் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்ல உண்மையிலேயே அவ மேல ஆசை வச்சிருக்கியா? ஆசையா? அவ்வளவு ஆசை வச்சிருக்கேன். அப்பாவுக்கு பயந்துதான் இவ்வளவு நாள் சொல்லாம இருந்துட்டேன். பயந்தா ஒண்ணும் நடக்காது. போய் உங்க அப்பா கிட்ட சொல்லு போ. எஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ஐ வாண்ட் 5 rupees. டேய், எடுக்கிறது பிச்சை, பேசுறது இங்கிலீஷா? நீ என்ன சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவனா? யா ஆமா, எங்கிட்ட போய் பிச்சை கேக்குறியா? நீ என்ன ஊருக்கு புதுசா? யா எனக்கு வாங்கி தாண்டா பழக்கம், கொடுத்து பழக்கம் இல்ல. போ. அப்பா, சன். டேய், அடிச்சு பல்லுக்கெல்லாம் பேத்து போட நாய். எம்பையா என்ன கூப்பிடுறான்? என்னடா? வாங்க பொண்ணு பார்க்க போலாம். சும்மாடா, இந்த வயசுல பொண்ணு பார்த்துட்டு. உங்களுக்கு இல்லப்பா, எனக்கு. நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். காதல் பண்ணியா? கியூல நின்னு காதலிச்சேன்ப்பா. கியூவில் நின்னு காதல் பண்றதா? காதலுக்கே கியூவா? நீ அவளுக்கு எத்தனாவதாலே? இல்லப்பா, பால் கியூல நின்னு காதலிச்சேன். ஐயே, காலங்காதால பல்லு கூட வளர்க்காம ஊத்த பல்லோட ஒரு காதலா? அவங்க அப்பா என்ன பண்ணிருக்கான்? பக்கத்துல தான் இருக்காங்க. பொண்ணு பேரு சீதா, ரொம்ப அழகா இருப்பா. ஐயா, அவங்க அப்பா என்ன பண்ணிருக்காடா? கிளார்க்கா இருக்காரு. கிளர்க்கா? கிளர்க்கு நம்ம ஸ்டேட்டஸ் சரியா வருமாடா? இதுக்கு பேரு ஸ்டேட்டஸா? இந்த மாதிரி பிச்சைக்காரன் சிரிக்கிற அளவுக்கு ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க மாட்டாரு. சுத்தமா வேட்டி சட்டை போட்டிருப்பாரு. அவ கோவணம் வேணா கட்டு, என்ன வேணா கட்டும். வரதட்சணை எவ்வளவு தருவான்? 7 லட்சம் தருவானா? தருவார். 7 ரூபாய் தருவார். ஏய், என்ன கிண்டலா? இதுக்கு அவனை எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சா, வேலைக்கு சேர்த்தன. இந்த படத்துல நான் திருப்பி எடுக்கணுமா? வரதட்சணை கல்யாணம் கிடையாது. அப்பா, நான் காதலிச்சது கல்யாணத்துக்காக, வரதட்சணைக்காக இல்ல. அது எங்களுக்கு தெரியும். இப்ப என்ன காது குத்துக்க வரதட்சணை கொடுப்பாங்க. ஆனா உன் கல்யாணத்தை முடிவு பண்ண வேண்டியது நான். அதனாலதான் உங்களை கேட்டேன். நீங்க சம்மதம் சொல்லலன்னா வேற முடிவு எடுத்துக்கிறேன். என்னடா முடிவு எடுப்ப? வீட்டை விட்டு வெளியே போவேன், கல்யாணம் பண்ணிக்குவேன், சந்தோஷமா இருப்பேன். என்னடா ஏத்து பேசுறியா? கையெடுங்க மிஸ்டர் மணி. என்ன பேர் சொல்லி கூப்பிடுற? உங்க பேர் மணி தானே? ஆமா. அதனால தான் கூப்பிட்டேன். புறப்படுறேன். டேய், போறேன்டா, உள்ள போற கேட் அங்க இருக்கு. ஏன் சம்பாதியத்துல வாங்கின துணி எடுத்துட்டு போறேன். போ போ, அப்படியே சம்பாதியத்தில் சாப்பிட்டு அதெல்லாம் கை விட்டு வாந்தி எடுத்துட்டு போ. யோ, என் பையன் வீட்டை விட்டு போறேங்கிறான், அதுக்கு நீ எதுக்கு ஆளுகிற? சேம் சிச்சுவேஷன், சேம் டயலாக். சிச்சுவேஷன் டயலாக்கா? ஏயா, பொங்கல் படம் வாங்கி போண்டி என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் நீ? ஒரு சின்ன பிளாஷ்பேக். உன் பையன் மாதிரியே எனக்கு ஒரு பையன் இருந்தான். நல்ல இடத்துல வேலை பார்த்தான். அங்கேயே ஒரு பொண்ணை காதலிச்சான். என்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டான். உன்ன மாதிரியே நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். வருமானம் போச்சு. துட்டு அவுட், கையில பிளேட்டு. அப்போ நானும் பிச்சையா? ஐயா, நியூ ஃபேஸ் பிச்சைக்கார ஐயா. என்ன சொல்லி பிச்சை எடுக்கிறனே தெரியல ஐயா. ஐயா, ஐயோ, நினைச்சு பார்க்கவே ரொம்ப சீப்பா இருக்கு. இப்ப பயந்து என்னையா பிரயோஜனம்? டூ லேட், டூ லேட். அசப்ல பார்த்தா என்ன மாதிரியே இருக்க. தட்டு ஒண்ணுதான் குறைச்சல். அப்படியா? ஆமா. இருக்கா? சீக்கிரமா என் கூட கிளம்பு. என் தெருவை பாதி பாதியா சொல்லு, பிரிச்சு சொல்லு, தரேன். பிச்சை கேளுடா. வர்றதுல 50-50. போகாதடா. ஆமா, ஆ, என்ன தடுக்காதீங்கம்மா. ஏய், போயிரு நீ. ஆமா, நான் போறேன். அந்த சீதா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் போயிரு நீ. நீ எங்க சொல்ல போற? இப்ப சொன்னானே, இத வாருப்பா, முதல்ல சொன்னதுல பொய் டிராமா. உன்னை டெஸ்ட் பண்ண. சும்மா சொல்லக்கூடாதுப்பா. அப்பா அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டு போற அளவுக்கு டபுள் ஸ்டாக்கா இருக்கு நீ. இன்னைக்கு அவங்க அப்பா போய் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறப்பா. உள்ள போப்பா. என் பொண்ணுக்கு இப்படி ஒரு சம்பந்தம் அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, ஆனா எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. அதுக்கு என்ன பண்றதுங்க? திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது இதே இல்ல, கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறதுன்னு சொன்னேன். ஏன் சொர்க்கத்துல இருக்கிறவங்க கல்யாணம் போறா? அவனுக்கு எல்லாம் வேற வேலை கிடையாதா? யாருங்க இது? என் மூத்த மருமகங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு? மைசூர் பாக் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன நீ பேசி மறக்கிறியா நீ? என்ன வீட்டோட மாப்பிளையா? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? என்ன பெரிய கம்ப சூத்திரமா? செழிப்பா இருக்கியா? சரி, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ? என்னது காபி டீயா? ஸ்வீட் காரமெல்லாம் கிடையாதா? ஏங்க, பஜ்ஜி எல்லாம் நான் என்னங்க பண்ணு பாக்குறது? இந்தா கொண்டு வர சொல்றேன். லட்சுமி, சம்பந்தி, எனக்கு இப்ப கொஞ்சம் வயிறு சரியில்லை. ஸ்வீட் காரத்தை பார்சல் பண்ணி கொடுத்தீங்கன்னா வீட்டுல போய் சாப்பிட்டுக்குவேன். இப்ப டீ மட்டும் போதும். குடுமா. இது யாரு? என் மூணாவது பொண்ணு.
இது கையிலயே நல்ல பெரிய சொம்பா கொடுத்து பால் வாங்க அனுப்புங்க. என் மக மாதிரி ஒரு இழுத்து வாங்கி கிடைப்பான். வரதட்சணை மிச்சமாகும்ல. அப்பா அனாவசியமா எதுக்கு பேசிக்கிட்டு? பிடிக்கலன்னா போயிட சொல்லுங்க. எங்க போறது? அதே பையனை சொக்கு போட்டு போட்டு மயக்கிட்டியே. சரிங்க, வரதட்சணை எவ்வளவு தருவீங்க? வரதட்சணையா? ஏன் நீ வாங்கலையா? அப்படின்னா என்னன்னு அவருக்கு தெரியவே தெரியாது சார். ஆனா நல்ல சைஸ் வாரியா பெண் குழந்தைகளை பெத்துக்க மட்டும் தெரியும். இத பாருங்க, இன்றைய நிலவரப்படி என் பையனுக்கு மார்க்கெட் ரேட் 3 லட்சம் ரூபாய். அப்ப மார்க்கெட்டுக்கு அனுப்புங்க சார். அங்க அனுப்பித்தான் இந்த பொண்ணு என் பையனை மடக்கிட்டா. அவ்வளவு பணம் தர்ற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லைங்க. ஏதோ என் பையன் லவ் பண்ணி தொலைச்சிட்டான். அதுக்காக கொஞ்சம் ரிடக்ஷன் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்க. நான் எவ்வளவுங்க தரணும்? கொடுங்க, ஒரு 2,99,000 ரூபாய் கொடுங்க. 1000 ரூபா தான் ரிடக்ஷன். ஆமா, பேட்டா கம்பெனி ஸ்டைல கொடுத்துருக்கேன். யூ டோன்ட் லைக்? என்னங்க இது? அட என்னங்க எது சொன்னாலும் என்னங்க ரப்பர் மாதிரி எழுத்து கேக்குறீங்க? முடிவு என்ன தருவீங்க? ஒன்னதான். யோ சும்மாரியா டம்மி. எங்களால 25,000 ரூபாய் தாங்க கொடுக்க முடியும். எவ்வளவு? 25,000. அந்த 25,000 கொடுங்க. இது வரைக்கும் உங்க பொண்ணே பையன் லவ் பண்ணதுக்கு கணக்கு சரியா போச்சுன்னு சொல்லி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த 25,000 வாங்கிக்கோங்க. எனக்கு கொடுத்ததை விட ரொம்ப ஜாஸ்தி. உனக்கு எதுக்கு கொடுக்கணும்? அதான் நீ வீட்டோட உட்கார்ந்து தின்னே தீக்கிறிய. கணக்கு பார்த்தா 1 crore வரும். சம்பந்தி ஒண்ணு பண்ணுங்க, இந்த வீட்டை என் பேரு கரையம் பண்ணிருங்க, கல்யாணத்தை முடிச்சிருவோம். செருப்பால் அடிப்பான். யாரு? இந்த வீட்டுக்காரன் தான். வீடு உங்களுக்கு இல்லையா? ஆனா போகையா, ரொம்ப ரிஸ்கான பார்ட்டிலாம் இருப்பீங்க போட்டுக்க. இந்த மாதிரி இப்ப நான் கோவத்துல போகடா நட்டுட்டு போயிருவேன். ஆனா அந்த ராப்பிச்சைக்கார என் மனசுல வந்து டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான். பிச்சைக்காரனா? அவ யாருன்னு தெரிஞ்சு பண்ணி என்ன பண்ண போற? வீட்டோட மாப்பிள சும்மாரியா? சரிங்க, 25,000 ரூபாய் கொடுத்துருங்க. ஆனா கல்யாண செலவு நீங்க தான் எடுத்துக்கணும். அதோட தாலிக்கு தனியா பணம் கொடுத்துருணும். அப்புறம் முகூர்த்த தனிக்கு என் பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல பட்டு புடவையா எடுத்துருங்க. நம்மளுக்கு அப்படியே ஒரு ஜீன்ஸ் பேண்ட் எடுத்துருங்க. 8ஆம் தேதி முகூர்த்தம் நல்லா இருக்கு, அன்னைக்கே வச்சுக்கோ. அப்ப நான் வரட்டுங்களா? ஏய், ஒரு ஆள் விடாம பார்த்து மொய் எழுது. மொய் எழுதாதவரை டிஃபன் சாப்பிட கூடாத. வாங்க, ஃபேமிலியோட வண்டிக்கு போல் இருக்கு. ஆமாங்க, டிஃபன் சாப்பிட்டீங்களா? இப்பதான் சாப்பிட போறோம். பொய்யோட எழுத போறீங்க? 10 ரூபாய் எழுத போறோம். யோ, ஃபேமிலியோட வந்து கொட்டிட்டு 10 ரூபாய் எழுதுனே. போயா, 100 ரூபாய் எழுதியா? போயா, எழுதிட்டு வந்து சாப்பிடு போயா. சண்முகம் சார், எங்க மாங்கல்யத்தை காணோம்? சம்பந்தி ஐயர் தாலி கேட்கிறாரு. யோ, கல்யாணம்னா தாலி கேட்காம இருப்பாங்க. கூட மாங்கல்யம் வாங்குறதுக்கு பணம் கொடுத்தேன் சம்பந்தி. அதுக்கா கொடுத்தீங்க? ஏங்க விவரமா சொல்றது இல்லையா? நான் எதுக்கோ கொடுத்தீங்கன்னு செலவு பண்ணிட்டேன். முகூர்த்த நேரம் போயிட போறது. மாங்கல்யம் இங்கே. டேய், தாலியே இல்லையா மாடா? பொண்ணு வீட்டு யோகிதை என்னன்னு தெரிஞ்சு போச்சுல, அப்படியே முடிச்சு உட்காந்துருக்க. மாலை கழட்டி போட்டு வாடா. அம்மா போங்கம்மா போங்க. யோ, எவன் ஓசியில சோறு போடுவான்னு உட்காந்துட்டே இருப்பீங்களா? எந்திரிச்சு போகையா. தாலி இல்லாதனால கல்யாணம் கேன்சல். உங்களை தான் சொல்றேன், எந்திரிச்சு போகையா. சம்பந்தி என்ன சம்பந்தி? ஏயா, சீப் எடுத்து ஒளிச்சு வச்சுட்டாலே கல்யாணம் நின்று வருமோ டென்ஷன் ஆகிற நாடு நம்ம நாடு. இங்க தாலிவே காணோம், அப்புறம் என்ன சம்பந்தி? நாங்கெல்லாம் வீட்டுக்கு போகணும், ஆட்டோ காசு கொடு. என்னங்க என்ன புருஷனை தனியா கூப்பிடுற? மோதிரத்தை மாத்தலாம் போலோ. இந்தாங்க ஏது லட்சுமி? என் தாலி. ஐயே லட்சுமி, நான் சுமங்கலியா இருக்கு, இது போதுங்க. யோ, நீங்களே என்ன போலியா? சரி கேளுங்கயா, பொண்ணு காலத்துல தாலி ஏறணுங்கிறதுக்காக அம்மா காலத்துல தாலி இறங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்டீசன்ட் பிஹேவியர் ஏதாவது கல்யாணத்துல நீங்க கேள்விப்பட்டீங்களா? என்ன உட்காந்துருக்க? கழட்டின தாலியை வாங்கி கட்டுறதுக்கு நான் ஒண்ணும் மடையன் இல்லப்பா. இப்பதானா நீ என் பையன்? நீ இந்த மாதிரி ஏதாவது செய்வேன்னு தெரிஞ்சுதான் நானே ஒரு தாலியை வாங்கிட்டு வந்துட்டேன். வந்துட சொல்லுங்க. கெட்டி மேடம். ரெண்டு ஐயர்களும் சேர்ந்து ஸ்டீரியோ போனிக்கல மந்திரம் சொல்றானுங்க. விட்டா டால்பியில சொல்லுவாங்க போடுறது. யோ, போதும் நிறுத்தியா.